எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மனித சமூகத்துல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்ல பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அதுல எல்லாமே கடவுள், நானும் கடவுள், நீயும் கடவுள், எல்லாமே கடவுள்னு சொல்லக்கூடியவர்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்களை கடவுளாக நம்பக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தனது மனோ இச்சையை, தனது மனசு எதை சொல்லுதோ அதன் அடிப்படையில் வணங்கக்கூடியவர்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி படைப்பினங்கள்ல சூரியன், சந்திரன், இந்த மிருகங்கள், மரம், செடி, கொடியை வணங்கக்கூடியவர்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்களும் இந்த கடவுளை வணங்கக்கூடியவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நாங்க கேட்டோம்னா, எப்படி நீங்க வணங்குறீங்க, இது எப்படி உங்களுக்கு இது வணங்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இது எங்களோட மூதாதையர்கள், எங்களோட முன்னோர்கள், எங்களோட பெற்றோர்கள் செஞ்ச அடிப்படையில நாங்க வணங்குறோம். அது எங்களோட பெற்றோர்கள் அதுலதான் அவங்க சொன்னாங்க, அதை செஞ்சு காட்டினாங்க, அதன் அடிப்படையில் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுல சில பேர் சொல்லுவாங்க, நாங்க யூகிச்சு நாங்க நினைச்சுக்கிறோம் இதுதான் கடவுள், இதுதான் எங்களுக்கு எல்லாமே செய்தின்னு சொல்லி இப்படி யூகத்தின் அடிப்படையிலும் கடவுளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலம், அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல அந்த மனிதன் பகுத்தறிவால சிந்திச்சு என்ன செய்யறான், ஒவ்வொன்றையும் அணுகுறான். அதே மாதிரி தர்க்க ரீதியாக லாஜிக்கலி என்ன செய்வான், இது சரியா பிழையான்னு சொல்லி சரியா அணுகக்கூடியவன். அவன் பகுத்தறிவை பயன்படுத்தி மூட நம்பிக்கைகளை, இந்த கடவுளா சொல்லக்கூடிய பொய்களை, இட்டுக்கட்டப்பட்டதை விட்டுட்டு அவன் என்ன செய்யறான், யோசிக்கிறான். யோசிச்சு என்ன செய்யறான், ஏதோ ஒரு சக்தி இருக்குதான்னு சொல்லி சிந்திச்சு என்ன செய்யறான், ஒரு கட்டத்துக்கு வாரான். இது ஏன்னா இனி உலகத்துல பாக்குறோம், மனித சமூகத்துல என்ன செய்யறாங்க, இப்ப இன்னைக்கு பாருங்க, கடவுளாக சிலைகளை என்ன செய்யறோம், சிலைகளை வணங்கக்கூடியவன்ட கேட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சிலைகளை வணங்குற காரணம் நாங்க கடவுளாக நினைத்து கொள்கிறோம், சிலை கடவுள் இல்ல, நாங்க நினைச்சு கொள்றோம்னு சொல்லி சிலைகளை கடவுளா வணங்குறாங்க. அது இன்னொரு சொல்லுவாங்க, நாங்க ஒரு நிலைப்படுத்துறதுக்கு, எங்களோட மனசை ஒருநிலைப்படுத்துவதற்காக நாங்க சிலைகளை வணங்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் அவர்களுக்கான எவிடன்ஸும் சான்றுகள் ஒண்ணுமே இல்லை. நீ சாதாரண சிந்திச்சு பாருங்க, லாஜிக்கலி சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதன் ஒரு பூவை வணங்கிட்டு இருக்கிறான், இறைவனால் மனுஷன் வளர்த்த ஒரு பூ, அழகான பூவை வணங்குறான். அந்த பூ இந்த உலகத்தை என்ன செய்தான், உலகத்தை அதிகாரத்துல இருக்குதான், உலகத்தை ஆட்சி செய்தான், மனிதர்களை படைச்சிருக்கிறான். இந்த கோள்களை, சூரிய சந்திரனை எல்லாத்தையும் தந்த கட்டுப்பாட்டுக்களை வச்சுதான் இந்த பூ உலகத்தை இயக்குது. பூ தான் எங்களையும் படைச்சிச்சுன்னு சொன்னால் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோமே, எங்களோட பகுத்தறிவு அதை ஒத்துக்கொள்ளாது. ஆனால் மனிதன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி படைப்பினங்களை கடவுளாக எண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை பத்தி இறைவன் இறைவேதத்துல 53வது அத்தியாயம் 23வது வசனத்துல சொல்றான், நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே அது ஒரு பெயர் தான், வேற எதுவுமே, அது ஒரு பெயர் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் அந்த பெயரை சூட்டினீர்கள். நீங்க ஒரு பெயர் வச்சுக்கிட்டு வணங்குறதுக்கு இதுதான் இந்த கடவுள், யாரோ முன்னுக்கு ஒருத்தர் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை கடவுளாக என்ன செஞ்சு வணங்கி இருப்பீங்க, அதை நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க சிதைச்சதுக்கு எந்த ஒரு சான்றும் ஒரு ஆதாரமும் இல்லை, நீங்க செய்யறது யூகமும் மனோ இச்சை தவிர வேறு இல்லைன்னு சொல்லி இறைவன் என்ன செய்யறான், இந்த மனித சமூகத்துக்கு எச்சரிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, மனித சமூகத்துல பாருங்க, ஒரு இறைவன் சொல்றான், இன்னொரு வசனத்துல சொல்றான், இறைவசனம் 10வது அத்தியாயம் 22வது வசனத்துல சொல்றான், மனித சமூகத்துல உள்ள தன்மையை சொல்லும் போது என்ன, மனிதர்கள் கப்பல்ல என்ன செய்ய, ஒரு கப்பல்ல பயணம் போகும்போது அந்த கடல்ல பயணம் போறாங்க, நடுவுல என்ன செய்யும், புயல் காற்று, அலைகள் என்ன செய்யும் சூழப்பட்டு அவன் வேற வழி இல்லை, வாழ்வா மரணமான இக்கட்டான நிலையில இருக்கும்போது என்ன செய்யறான், அவன் வேற வாழணும், அதுக்காக என்ன செய்வான், இறைவன் என்ன செய்வான், உள்ள தூய்மையோட தன்னை படைத்த அந்த சக்தியான உண்மையான இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வான். ஏன்னா அவன் இந்த கட்டம் என்னன்னா வேற வழி இல்லை, அந்த கட்டத்தை அவன் என்ன செய்யல, அவன் இந்த கதை முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக, அவன் வாழணுங்கிறதுக்காக என்ன செய்வான், அவன் இறைவன்ட்ட கையேந்து பிரார்த்தனை செஞ்சு, உள்ள தூய்மையோட பிரார்த்தனை செஞ்சு இறைவன் அருளால் என்ன செய்யும், கரைக்கு வந்துருவான். வந்த பிறகு என்ன செய்வான், அவன் நன்றி கெட்டு இறைவனை என்ன செய்யும், இறைவனை விட்டுட்டு என்ன செய்வான், அவன் வாழக்கூடியவனா இருப்பான். இன்னைக்கு நாங்க பார்ப்போம், சில கட்டங்கள்ல தனது என்ன செய்யும், தனது நெருக்கமான ஒரு உறவு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டால் அவர் உயிர் வாழ்றதுக்கு, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அந்த உயிருக்கு போராடி மட்டும் டாக்டர்ஸ் மேல கைவிட்டுருவாங்க, அது எங்க கையில ஒண்ணுமே இல்லை, அது இறைவன் தான் காப்பாற்றணும் கைவிட்ட பிறகு இவன் என்ன செய்வான், அந்த உள்ள தூய்மையோட தன்னை படைத்த இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வான். ஏன்னா அது இயற்கையாவே அவன் உள்ளம் என்ன செய்யுது, இயற்கையாகவே அவனோட உள்ளம் அமைஞ்சிருக்கு தன் கடவுள் இருப்பதாக. என்னத்தான் அவன் மூட நம்பிக்கையில இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஏதோ ஒரு சக்தியான இறைவன், ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திகிட்ட நாங்க கேட்கணுங்கிறத அவன் உணர்ந்து கொள்றான். ஆனால்
அதை என்ன செய்யல, அதோட தன்மைய, அதே மாதிரி அது என்ன, அது அது அந்த அது யாருங்கிறது அறியல, ஆனால் கேட்கிறான். இதை பத்தி தான் என்ன சொல்லுது, இந்த சக்தியான இந்த அந்த அந்த இறைவனை தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ்ங்கிற அந்த அரபு சொல்ல அல்லாஹ்ங்கிற இறைவனை சொல்றான். ஏன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு அந்த நீங்க அந்த பிரார்த்தனை செய்யறாங்க, அந்த இக்கட்டான நிலைமை வரும்போது உண்மையான இறைவனை தேடுறாங்க, ஆனா நன்றி மறக்கிறாங்க, இறைவனை விட்டுடுறாங்க. ஆனா அந்த இறைவன் தன்மையையும் அந்த இறைவன் யாருன்னு சொல்லி அவன் அறிஞ்சால், அந்த இறைவனை உண்மையான இறைவன் சொல்லி அவனை ஏற்றுக்கொள்றதுக்கான அவனுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அது தெரியல, அவன் தேடுறதில்லை. இதை பத்தி இறைவன் என்ன சொல்றான், அந்த இறைவனை பத்தி இறைவன் அந்த அல்லாங்கிற அந்த அரபு சொல் எப்படி சொல்லுதுன்னா, வணங்க தகுதியான ஒரே ஒரு இறைவனை தான் அல்லான்னு சொல்லப்படுது. அரபுல அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த சொல். இப்ப நீங்க கேட்கலாம், அந்த அல்லாங்கிறது நாங்கள் அல்லான்னு அரபுல தான் சொல்லணுமா, அல்லது தமிழ்ல ஆங்கிலத்துல சொல்ல முடியான்னு சொன்னா அந்த ஆங்கிலத்துல கூட என்ன செய்யலாம், கூப்பிடலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்னா, ஆங்கில மொழியில உள்ள பிரச்சனை என்னன்னா, ஆங்கில மொழியில நீ பாத்தீங்கன்னா கடவுளை சொல்லுவாங்க கோட்னு சொல்லுவாங்க, கடவுள்களுக்கு கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கடவுள்கள் ஆண் கடவுள் பெண் இந்த மாதிரி அவங்க அந்த மொழியில என்ன செய்யணும், ஆண்பால் பெண்பால்னு சொல்லி என்ன பகுத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் மொழி எடுத்துக்கிட்டாலும் இறைவன் இறைவி, ஏன்னா ஒரு அந்த இறைவன் தன்மையை அறியல, இறைவனை பாலினமாக மனிதனுக்கு ஒப்பாகத்தான் என்ன செய்யறான், அந்த மொழிகளை எடுத்து வச்சிருக்கிறான். ஆனால் அரபு மொழி எப்படி வச்சிருக்குன்னா, அந்த சொல்லுக்கு அரபு சொல், அந்த அரபு அல்லாங்கிற சொல்லுக்கு பாலினமோ பன்மையோ இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு சிறந்த சொல்லா இருக்குது. அந்த இறைவனுக்கான அந்த வரைவிலக்கணம் சரி என்ன அந்த சொல்லுது. இந்த இறைவனை நாங்க என்ன, இந்த இறைவனை நாங்க அரபுல அல்லான்னு சொல்ற அந்த இறைவன், அந்த படைத்த அந்த பரமாத்மாவை, அவனை பத்தி அவன் தன்மையை அவனை அழகா என்ன செய்யுது, அவன் இறை வேதம் என்ன செய்யுது, கடைசி இதை வேதம் விளங்கப்படுத்துது. எப்படி சொல்லுது, அவன் அந்த இறைவனோட தன்மையை சொல்லும் போது, அவன் நீங்க ஏற்றுக்கொண்டு இயற்கையாவே அவங்களோட உள்ளம் சொல்லுது, யாரோ ஒரு கடவுள் இருப்பான்னு, அவனை தான் சொல்றது. அவன் ஒருவன், அவன் ஒரே ஒரு இறைவன், அவன் தேவையில்லாதவன், அவன் தேவையற்றவன், எந்த ஒரு தேவையும் இல்லாதவன், அவனை யாரும் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெறப்படவும் இல்லை. இப்ப நீங்க கேட்கலாம், அந்த கடவுளுக்கு ஆதி தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அந்தமும் இல்லாத ஒரே ஒரு இறைவன், அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவன் மாதிரி எதுவுமே இல்லாதது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், நான் வணங்கக்கூடியவனை எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி உருவாக்கமும் யூகம்தான் அவங்க அடைஞ்சிருக்கும் ஒழிஞ்சு ஆதாரத்தின் அடிப்படையில் அடைஞ்சிருக்காது. அந்த சக்தியான இறைவனை அவங்க என்ன செய்ய அறிய மாட்டாங்க. என்ன காரணம்னா, இறைவன்ட கட்டளைய, இந்த உலகத்துக்கு இறைவன்ட கட்டளை, இறை தூதர் மூலியமாக அனுப்பப்பட்ட வேதங்களை அவன் ஏற்றுக்கொள்றதில்ல, உண்மையான வேதத்தை ஏற்றுக்கொள்றதில்ல. அதனால என்ன செய்யறான்னா, யூகத்தின் அடிப்படையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா இறைவன் அழகா சொல்லும் போது, அவன் தேவையற்றவன், அவன் என்றென்றும் உயிரோடு உள்ளவன், அவன் அளவே இல்லாத அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன், அவன் உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியவன் சொல்லி இறைவன் அவன் தன்மையை அழகா நேர்த்தியாக அவன் வேதத்துல சொல்றான். இந்த இறைவனை தான் நாங்க என்ன சொல்றோம், அந்த நீங்க கேட்கலாமே, அந்த ஒரே ஒரு இறைவன், ஒரு சக்தியானவன், இவனை தான் நாங்க என்ன செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம், அவனை தான் வழிபடுறோம். இவன் மனித சமூகத்துல என்ன எதிர்பார்க்கிறானா, இவன் இந்த இறைவன், இந்த கருணையானவன், இவன் என்ன சொல்றான், அவன் என்ன எதிர்பார்க்கிறானா, அவனுக்கு நாங்க கீழ்ப்படியணும். ஏன்னா அவன் தானே எங்களை படைச்சது, அவன் தான். மற்ற படைப்பினர்களை தான் மனிதன் வணங்குறா ஒழிஞ்சு, நீங்க பாத்தீங்கன்னா இறை தூதர்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட அவர் மனிதரா பிறந்து அவர் மனிதருக்கு வழிகாட்ட வந்தவரை கூட கடவுளாக்குனார்கள். ஆனா இறைவன் அவர் எங்கேயுமே சொல்ல தன்னை கடவுளா வணங்க சொல்லி, இந்த மாதிரி மனிதர்கள் யூகிச்சுதான் வணங்கினாங்க. அந்த யூகிச்சு வணங்கின, ஆனா உண்மையான இறைவனை வணங்கல. உண்மையான இறைவன் தான் சொல்ற என்னது, அந்த இறைவன் கட்டளை கட்டுப்படணும், கீழ்ப்படியணும், அவனுக்கு தன்னை சரணடைய வேண்டும், அவன்கிட்ட தான் நீ பிரார்த்தனை செய்யணும், அவன்கிட்ட தான் நீ உதவி கேட்கணும். அவன் அல்லாத படைப்பினங்களை வணங்கக்கூடாது, அவன் அல்லாத வேற யாரையும், மனிதர்களையோ மிருகங்களையோ சிலைகளையோ வணங்கக்கூடாது, அவனையே பின்பற்ற வேண்டும் சொல்லி அவன் என்ன செய்யறான், அவன் கட்டளையிடுறான். யார் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த கீழ்ப்பட்டு சரணடைந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சொல்றான், நிரந்தரமான மரணம் இல்லாத ஒரு இன்பகரமான ஒரு சொர்க்க வாழ்க்கையை வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றான். எல்லா உலகமும் என்ன செய்யும், இந்த உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பாடு வாழ்ந்தால் அவனுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை, அந்த மரணம் இல்லாத நித்தியமான வாழ்க்கையை வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இறைவன் என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். ஏன்னா இறைவன் என்ன சொல்றான், அந்த உண்மையான இறைவன் மனிதன் என்ன செய்யலாம்னா அறியறது இல்லை, அவன் தேடுறது இல்லை, அவன் அருட்கொடைகளை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த ஒரு மனிதனுக்கும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னது, நம்மளை விட மேல உள்ளவங்களை பார்த்து என்ன செய்யறோம், எனக்கு இறை ஒண்ணுமே தரலன்னு சொல்லி சொல்றான். ஆனா தன்னை விட கீழே உள்ளவனை பார்த்தா அவனுக்கு எவ்வளவு இறைவன் அருட்கொடையை தந்திருக்கான்னு சொல்லி அவன் அறிவான். அந்த இறைவனுக்கு நாங்க நன்றி உள்ளவராக, அந்த இறைவனுக்கு கீழ்ப்படக்கூடியவனாங்க நான் மாறணும். அப்படி மாறினால்தான் நம் வாழ்க்கையில் என்ன செய்யணும், இந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு போகலாம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.